வெல்கம் டு பிகே குக்கிங் சேனல். இன்னைக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் செஞ்சுருக்கேன். பொட்டேட்டோ பூரி ரொம்ப டேஸ்டாக இருந்தது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பூரி செய்கிறதுக்கு 2 கப் கோதம்பு மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, 2 உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்திருந்தேன். இதை கேரட் சீவுறதுல நம்ம சீவி ஆட் பண்ணிக்கலாம். அப்போதான் கட்டிகள் இல்லாமல் ரொம்ப அழகாக பிசைஞ்சு எடுக்கலாம். மிக்சியில் போட்டு அடிச்சு எடுக்க வேண்டாம். இந்த மாதிரி கேரட் சீவுறதுல சீவி எடுத்துக்குங்க. இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுங்க. நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லதை பிசைஞ்சு எடுத்துக்குங்க. இதை பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் இதை மூடி வச்சுக்கலாம். அழகா பூரியை திரட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க உங்க வீட்டில் பொட்டேட்டோ பூரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.